Hello dear friends, welcome to Taste the Difference YouTube channel. இன்னைக்கு வந்து Hamilton Beach 3 cup stack and press food chopperல எப்படி எல்லா vegetables and onions அதெல்லாம் வந்து சாப் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்ங்க. 300 வாட் மோட்டார் இருக்குது. ஸோ இதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து எப்படி சாப் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டுட்டு லிட்டை போட்டுட்டு ஜஸ்ட் லிட்டை ப்ரெஸ் பண்ணாவே போதும், அரைச்சி வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், அரைஞ்சிடுச்சு. ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு இந்த அளவு அரைஞ்சால் போதும். சில வெங்காயம் அரையிலன்னா அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு இன்னும் ஒரு டைம் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து கீழே தான் பிளேட் இருக்குது, மேலே வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா இது நல்லா அரைப்படும். போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சூப்பராக நம்ம வந்து அரைப்பட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இது மாதிரி அடைக்கி சேர்க்குறதா இருந்துச்சுன்னா இது மாதிரி குழந்தைங்களும் வந்து பெரிய 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 பீஸஸ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அது மாதிரிலாம் வந்து இந்த சாப்பரில் சூப்பராகவே வருது. கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணணுன்னாலும் ஜஸ்ட் 1 or 2 ப்ரெஸ்லேயே வந்து கட் ஆகிடும். நான் வந்து எனக்கு இன்றைக்கி ஃபைனாக வேணுங்கிறதுனால நான் எல்லாமே ஃபைனாக பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ப்ரெட் மசாலாவுக்கு கேரட் பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் அப்படியே போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பாகி வந்திருக்கு. நான் பேபி கேரட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் பெரிய கேரட் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சின்னதாக கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் மீடியம் சைஸாக வெட்டி கூட நீங்கள் போட்டு சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் அதையும் நான் வந்து போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கனாலே நம்மளுக்கு வந்து இந்த சாப்பரில் வந்து ரொம்ப நல்லா ஃபைனாக வேணும், சின்ன சின்னதாக நறுக்கணுன்னா நம்ம கையில் வந்து ரொம்ப சிரமப்படுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பரில் ஈஸியாக வந்து நறுக்கிடலாம். பட் ஆனால் தக்காளியும் கேப்சிகமும் மட்டும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃபைனாகவே வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரஃப் சாப்பிங் வந்து தக்காளிலையும் கேப்சிகமில் மட்டும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், கேரட், கேபேஜ் எல்லாமே வந்து ஒரு ரஃப்பான ஒரு சாப்பிங் இது வந்து இதில் பண்ண முடியும். பட் ஆனால் ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 1 or 2 ப்ரெஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரஃப்பாக சாப் ஆகி வந்துடுங்க. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணால் மட்டும் 3 or 4 ப்ரெஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரெஸ்லேயே வந்து கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே அது ஃபஸ்ட் ப்ரெஸ்லேயே ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ தூரம் 300 வாட்ஸ் மோட்டாரில் இது வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே டிஷ்வாஷர் சேஃப் தான். ஒன்லி இந்த மோட்டார் மட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. மற்றபடி சூப்பரான ப்ராடக்ட்ங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அமேசான் ஆன்லைனில் $25 இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ, பை பை.